ஒரு பழைய கிராமத்தில் ஒரு மந்திரவாதி வாழ்கின்றான். அவன் சில தருணங்கள் போல அருமையான மந்திரங்களை அறிந்தார். அந்த கிராமத்தில் ஒரு பெண் முதல் வழக்கமாக வாழ்கின்றாள். அவளின் பெயர் கனி. அவள் அனைத்தும் தன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியில் வாழ்கிறாள். ஒரு நாள் கனி அவள் நண்பர்களுக்கு சென்றாள். அவள் அவர்களுக்கு ஒரு அற்புதமான மந்திரவாதி பற்றிய கதை சொல்லினாள். நண்பர்களே, இந்த மந்திரவாதி என்ன மாதிரியானவர்? அவர்கள் கனியுக்கு குறிப்பிட்டுள்ள பல்வேறு மந்திரங்களை கேட்டுக்கொண்டனர். அந்த மந்திரங்கள் அருமையானவை. ஆனால் என்ன காரணம் அவர் அறிவை நம்பிக்கையால் பயன்படுத்த இயலாது? கனி அதிர்ஷ்டமாக பிரதியீடு கொடுத்தாள். அவர்கள் அனைத்தும் அவளை அறிந்து கொள்வர். அதன் பிறகு அவர்கள் மந்திரவாதியை அணைத்துவிட்டு அதை அடக்க முடியவில்லை என்று கொண்டார்கள். அவன் என்ன செய்கிறார்? அவர்கள் பின்னால் அனைவரும் விலகி சென்றனர். கனி அகத்துக்குள் உள்ள மந்திரவாதி போல் சென்றார். கனி, நீங்கள் என்னை அறிய வேண்டும். அவன் என்ன செய்கிறார்? நான் உங்களுக்கு ஒரு அருமையான மந்திரத்தை அறிமுகம் செய்துள்ளேன். அது உங்கள் மகிமையை அதிகரிக்கும். கனி அதிர்ஷ்டமாக மந்திரவாதியை நோக்கி, அவன் கைகளில் ஒரு அருமையான மந்திரம் இருந்தது. இது உங்களுக்கு பயன்படுத்தி இருக்கும். ஆனால் மந்திரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கனி மந்திரத்தை எடுத்து அதை அணைத்துக் கொண்டு போனாள். அவன் அறியாத தாக்கங்கள் விளங்கின. கனி அவன் வரை போனாள். அவன் என்ன செய்ய விரும்பினான்? நீங்கள் அதிக விசுவாசத்துடன் மந்திரத்தை அனுபவிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் உத்தியை பயன்படுத்த வேண்டும். கனி தொடர்ந்து செயல்படுவாள். அவள் அனைவருக்கும் மந்திரத்தை விளக்கினாள். அந்த மந்திரம் உங்கள் வாழ்வில் அதிகமான வரம் சேர்க்கும். கனி மந்திரம் அனுபவித்து அதன் வரத்தை அடைந்து வாழ்வுக்கு பக்கமாக மாறினாள். அவள் தன் வாழ்க்கையில் அதிக முக்கியமான உள்ளங்களை அறிந்து கொண்டாள். கனி வாழ்க்கையில் அனுபவிக்கும் முன்னோடி அற்புதமான மந்திரம் அவளை செயல்படுத்தினது. அவள் என்ன செய்கிறாள்? அவள் தன் நண்பர்களுக்கு மந்திரத்தை அறிந்து கொடுக்கும். கனியின் அதிர்ஷ்டமான மந்திரம் அவளை செயல்படுத்தும் அருமையான கதையை முடிவு செய்கிறது.